படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. மணமேடையில நிக்கிற அந்த பொண்ணு தான் வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு தான் அங்க தான் கணவரோட போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த வீட்டுடைய வேலைக்கார அந்த திருமணத்துக்குள்ள பூர்றான். அப்படி பூந்து நம்ம ஹீரோயின் கணவர் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே அவன் வச்சிருக்கிற ஒரு துப்பாக்கியால சுட்டு தள்ளுறான். கடைசியில ஹீரோயினுடைய கணவரையும் அதே மணமேடையில கதையை முடிக்கிறான். ஒரு நிமிஷத்துல அந்த குடும்பத்தை சேர்ந்த 4 பெண்கள் விதவையா மாறுறாங்க. இப்படி ஒரு சம்பவம் எதனால நடந்தது, அதுக்கப்புறம் அங்க என்ன ஆகுது அப்படின்றதுதான் ரொம்ப பரபரப்பாவே இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம குயின்ஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான சீரீஸ் உடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். இப்ப இது OTT-ல அவைலபிளா இருக்குங்க. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோ. லைக் கொடுக்கலாம், ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல சில மோசமான கேங் எல்லாம் இருக்குங்க. அந்த கேங்ல இருக்கவங்களுக்கு என்ன வேலைனா, அங்க இருக்கிற வயசு பொண்ணுங்களை ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் கடத்தி அவங்க எல்லாரையுமே வெளிநாட்டுக்கு கொண்டு போய் விக்கிறதையே ஒரு தொழிலா வச்சிருக்கிறவனுங்க. இப்ப கூட ஒரு லாரியில அப்படிதான் பல பெண்களை அங்க கூட்டிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படி போற அந்த கும்பல கோபால் அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய ஆட்களோட வந்து தடுத்து நிப்பாட்டுறாரு. இந்த கோபால் ரொம்ப நாளாவே பெரியவர்கிட்ட ஒரு நம்பிக்கையான ஆளா இருக்கிறவருங்க. யார் இந்த பெரியவர்? இந்த கோபால் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன அதே வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஒரு காட்ஃபாதர் மாதிரி, நம்ம நாயகன் படம் கமலஹாசன் மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் தான் அந்த பெரியவர். இப்ப அந்த பெரியவருடைய குடும்பத்தை காமிக்கிறாங்க. அவர் குடும்பத்துல மொத்தம் அவருக்கு 3 பசங்க, 3மே ஆண் பசங்க. அதுல 3வது பையனுடைய மனைவி நேத்து காலையில தான் அந்த 3வது பையனோட திருமணம் நடந்திருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு பிரெக்னன்சி கிட்டோட அவங்க உக்காந்துட்டு இருக்காங்க. காதலிச்சு வீட்டுல பேசி திருமணம் இப்போ நடந்திருக்கும். அதனாலதான் இப்ப இவங்க பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி காமிக்க. இப்ப இத புகுந்த வீட்டுல உடனடியா சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நைட்டு வேற இந்த மேரேஜுக்கான ரிசப்ஷன் வச்சிருக்காங்களே, யார்கிட்ட முதல்ல சொல்றது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தேகம். கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டோடைய 2வது பையனான பிரசாந்த் அப்படின்ற ஒரு நபரை காமிக்கிறாங்க. அவரும் தன்னுடைய வீட்டு வாசல்ல ரவி அப்படின்ற ஒரு நபருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த ரவி அதே ஊர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். அரசாங்கத்துக்கு தெரியாம நிறைய தவறான விஷயங்களையும் அவர் பண்ணுவாரு. இப்ப இந்த பெரியவர் வீட்டுக்கு வந்து அந்த பெரியவரை பார்த்துட்டு போனா நமக்கு எதனா நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரிதான் வந்திருக்காரு. இப்ப அந்த ரவி வீட்டுக்கு வந்ததை அந்த வீட்டுடைய புது மருமகளான ஹீரோயினும் பார்க்க, உங்க மாமனாருடைய ஃப்ரெண்டுமா, உனக்கு அங்கிள் மாதிரி வணக்க வச்சுக்கோன்ற மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த வீட்டுடைய ஒரு பேத்தியை காமிக்கிறாங்க. அந்த வீட்டு மூத்த மகனுக்கு பிறந்த பொண்ணுங்க. அவங்களும் இந்த ரவி அங்கிளுக்கு ஒரு வணக்க வச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப அந்த பெரியவருடைய மனைவியும் ரவியையும் அவங்க கேங்கையும் பெரியவருடைய ரூமுக்கு அனுப்பி வைக்க, இந்த உக்காந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா ஸ்டைலா, இவரு தாங்க பெரியவர். அதாவது காட்ஃபாதர் மாதிரி. ஊருக்குள்ள என்ன தவறு செஞ்சாலும் அது இவரு காதுக்கு வந்துடும். அத உடனே இவரு அவர் கேங்க வச்சு திருத்தணும்னு நினைப்பாரு. இப்ப அவரு இந்த ரவி மேலையும் அங்க இருக்கிற ஒரு பொலிட்டீஷியன் மேலையும் பயங்கர கோவத்துல இருக்காருங்க. அங்க ஒரு சொட்டாங்கல் உட்காந்து இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் அந்த பொலிட்டீஷியன். 2 பேரையும் உட்கார வச்சு பெரியவர் முறைச்சிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் தான் கணவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க அப்பா பெரியவருடைய ரூம்ல தான் கணவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஹீரோயினும் அவங்க எல்லாருக்குமே காஃபி குடுக்கலான்னு அந்த ரூமுக்கு வர, ரூம்ல ஏதோ தீவிரமா பேசிட்டு இருக்காங்க போல. ஹீரோயின் உள்ள வந்ததும் எல்லாரும் அமைதி ஆயிடுறாங்க. அவங்க கணவர்கிட்டயும் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளியே வரீங்களான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போக, இப்ப அவங்க அங்கிருந்து போனதும் அந்த வீட்டுடைய மூத்த மகன் ஒரு டேப் எடுத்துட்டு வந்து அங்க ஒரு வீடியோ கால்ல இருக்கிற நபரை காமிக்கிறான். அது யாருன்னா, ஓப்பனிங்ல கோபால் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா, அது அந்த பெரியவருடைய ரைட் ஹேண்டு. அவர் அங்க கடற்கறாருங்க. அவரு ஆரம்பத்துல இந்த மாதிரி பெண்களை கடத்திட்டு போற ஒரு கும்பலை பிடிச்சிருப்பாருல, அந்த கும்பலையும் அந்த வீடியோ கால்ல காமிக்கிறாரு. இப்ப அந்த கும்பலை மிரட்டியும், உங்களெல்லாம் யாரா இப்படி பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அவங்க எல்லாரும் இந்த ரவியோடைய பேரையும் அந்த பொலிட்டீஷியன் பேரையும் சொல்றாங்க. இப்ப இந்த பெரியவரும் அந்த ரவியையும் பொலிட்டீஷியனையும் பார்த்து முறைச்சிட்டு, ஊருக்குள்ள எதை வேணா நீங்க பண்ணிக்கோங்கன்னு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன், ஆனா பெண்கள் மீது கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் எந்த பர்மிஷனையும் கொடுக்கல. நான் இங்க இருக்கிற வரைக்கும் பெண்கள்லாம் சேஃப்டியா தான் இருப்பாங்க. டே கோபால், அவங்க எல்லாரையும் போடுறான்னு சொல்ல, இப்ப அந்த வீடியோ கால்லையும் அந்த கோபால் தான் புடிச்சு வச்சா அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறான். அங்க மீட்ட பெண்கள் எல்லாரையுமே பத்திரமா அவங்க வீட்டுக்கே அனுப்புறான். பெரியவரும் அங்க இருக்கிற ரவியையும் பொலிட்டீஷியனையும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பாத்தீங்கன்னா அடுத்த தோட்டா உங்க மேலதான் பாயோன்னு சொல்லிட்டோம். ராத்திரி என் 3வது பையனுக்கு ரிசப்ஷன் இருக்கு, பகைய மறந்துட்டு வந்து கலந்துக்கங்கன்னு சொல்லிட்டோம். அவர் அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா, இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தான் கணவரோட அந்த ரூமுக்கு வராங்க. எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. என்னமா, நான் இப்போ கர்ப்பமா இருக்கேங்க. எது கர்ப்பமா இருக்கியா? சரி, இந்த விஷயத்த எங்க அம்மா கிட்டயோ இல்ல எங்க அண்ணிங்க கிட்டயோ சொல்லல. ஏங்க, இத முன்னாடி
முன்னாடியே சொன்னா எதனா சொல்லுவாங்களா? அப்படி இல்லம்மா, நைட்டு தான் நம்மளுக்கு ரிசப்ஷனு, கல்யாணம் ஆகி ஒரு நாள்ல எப்படிடா இது ப்ராசஸ் ஆச்சுன்னு கேட்டா நான் கண்டிப்பா மாட்டிப்போம், பொறுமையா சொல்லிக்கலான்ற மாதிரியும் தான் மனைவியை அவரு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவங்க குடும்பமா சேர்ந்து அப்படியே குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த குடும்பத்தையும் அங்கிருந்து கிளம்பும் போதோ இந்த ரவியும் அந்த பொலிட்டிஷியனும் முறைச்சிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ரவி கார்ல போயிட்டு இருக்கும் போதோ அவருக்கு ஆரியா அப்படின்ற ஒரு நபர் கால் பண்றாருங்க. என்னையா ரவி, உன்னை நம்பி என்னோட ஆட்களை அனுப்புனா என்னோட ஆட்கள் எல்லாம் யாரோ போட்டுட்டாங்களாமே, உன்னோட ஏரியால கூட நிம்மதியா பிசினஸ் பண்ண முடியலையா, இதுக்கு மேல உங்ககிட்ட நான் எப்படி பொறுப்பை ஒப்படைக்கிறதுன்னு கேட்க ரவியும் ஆரியா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த எல்லா பிரச்சனையும் இன்னைக்குள்ள நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் அங்க ரவியும் அந்த பொலிட்டிஷியனும் நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிக்க இப்படி ஒரு வேலையில தான் அந்த ரிசப்ஷன் ஆரம்பிக்கோங்க. எல்லாரும் முகமும் அங்க சிரிச்ச முகத்தோட இருக்குங்க. வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த ரிசப்ஷன் நடத்தலான்ற மாதிரி பெரியவருடைய வீட்டுல பிளான் பண்ணிருக்காங்க போல. அதனால அவங்களோட அடியாட்கள்லாம் அங்க காணோம். அப்படி முதல்ல அந்த ரிசப்ஷன்ல அந்த பொலிட்டிஷியனும் வந்து கலந்துக்க கொஞ்ச நேரத்துல அந்த ரவியும் வந்து கலந்து இந்த சோடிகளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிடலான்னு சொல்லி கிச்சனுக்கு வராரு. அப்பதாங்க அந்த நிகழ்ச்சிக்குள்ள திடீர்னு இந்த வீட்டுடைய வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நுழையிறாரு. யோ வாட்ச்மேனு, இன்னைக்காச்சும் யூனிஃபார்ம் இல்லாம நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி வந்துகிட்டு இருக்கன்ற மாதிரி அங்க இருக்கிற மூத்த மகனும் கேட்க, இல்ல சும்மா அப்படியே ஜாலியா சாப்பிடலாம் தான் வந்தேன், சாப்பாடு இருக்குல்ல ஐயா, இருக்குப்பா, நல்லா போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் பெரியவரும் எப்பவுமே பக்கத்துல இருக்கிற இந்த குடிசையில வாழ்ற மக்களுக்கு இந்த நிறைய ஸ்வீட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து உதவுவாருங்க. அதையே இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு இந்த வாட்ச்மேன் அந்த பெரியவர் முன்னாடி வந்து நிக்கிறார். தான் பாக்கெட்ல இருக்கிற ஒரு துப்பாக்கியை எடுத்து அந்த இடத்துலயே பெரியவரை போட்டு தள்ளுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அதே துப்பாக்கியை கொண்டு வந்து அந்த வீட்டுடைய மூத்த மகன் இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் அவர் போட்டு தள்ள, இதையெல்லாம் அங்க சொந்தக்காரங்களும் மத்த பசங்களும் பார்த்து பீதி அடைகிறாங்க. இப்ப ரெண்டாவது மகன் இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் அதே துப்பாக்கியால சுடுறாருங்க. ஆனா அவருக்கு கையில தான் அடிபடுது. அவரும் அவரோட ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக அவர் ரூமுக்கு ஓடிடுறாரு. இது எல்லாமே அங்க இந்த ரவி பிளான போட்டு கொடுத்துட்டு அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்க இப்ப மனமேடையில இருக்கிற நம்ம ஹீரோயினும் அவங்க கணவரும் வேக வேகமா கீழே ஓடி வராங்க. தான் அண்ணனை பாக்குறதா அப்பாவை பாக்குறதான்ற மாதிரி இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. இப்ப அந்த வாட்ச்மேன் இவங்க முன்னாடியும் துப்பாக்கியை கொண்டு வந்து நீட்ட கொஞ்ச நேரத்திலேயே இந்த ரவி இருக்காரு பாத்தீங்களா, அவரு அங்க பெரியவருடைய மனைவி கிட்ட வந்து பேசுறாரு. நானும் என்ன பண்றதுமா, இவரை தாண்டி பிசினஸ் பண்ண முடியல, எவ்வளவோ முறையில ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆளும் கேட்க மாட்டாரு, அதான் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் அப்படியே அங்க இருந்து கிளம்ப இப்ப கௌதம் அப்படின்ற ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவர் அந்த ரவியோடைய ரைட் ஹேண்டுங்க. ரொம்ப நாளாவே ஹீரோயினை அடையணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாரு. இப்ப அந்த வாட்ச்மேனுடைய துப்பாக்கியை வாங்கி நம்ம ஹீரோயினுடைய கணவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம், படிக்கிறப்ப கூட நீ எனக்கு போட்டியா தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்ப, இப்பயும் நான் ஆசைப்பட்ட பொண்ணை நீ திருமணம் பண்ணிக்கிற, அதுக்காகவே உன்னை பொண்ணுண்டா அப்படின்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அவங்க கணவரோட கதையையும் முடிக்கிறாங்க. சோ இதுதாங்க நம்ம ஹீரோயினுடைய ரிசப்ஷன்ல நடந்த சம்பவம். இதுல அந்த குடும்பத்துல இருக்கிற 4 பெண்கள், அதாவது அந்த பெரியவருடைய மனைவி, மூத்த மருமக, நடு மருமக, இப்ப இந்த இளைய மருமகளான ஹீரோயின் 4 பேரும் விதவைகள் ஆகுறாங்க. இப்ப அந்த ஏரியால ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. அங்க ஒரு இன்ஸ்பெக்டருமே உட்காந்துகிட்டு இருக்க இந்த ரவி இருக்காருல, இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த ரிசப்ஷன்ல நடந்த சம்பவத்தை பத்தி சொல்றாரு. யாருன்னே தெரியல, திடீர்னு உள்ள பூந்து அவரை சுட்டு போட்டாங்க, நமக்கும் அதுக்கெல்லாம் எந்த தொடர்பும் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அவரு சொல்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டையும் எழுத வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. வீட்டு வாசல்ல இப்ப அந்த வீட்டுல இருக்கிற ஆண்களுடைய பிணங்கள் இருக்கு. ஊர்ல அவங்க நல்லது செஞ்ச நிறைய மக்கள் அந்த வீட்டு முன்னாடி குவிறாங்க, கதறி அழுகுறாங்க. நம்ம ஹீரோயின்கள் 4 பேருமே வெளியே வந்து தன்னுடைய கணவர்களை பார்த்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி அங்க காமிக்க, நம்ம ஹீரோயினுடைய தாலி ஈரம் கூட அங்க காயலைங்க. அதுக்குள்ள நம்ம வாழ்க்கையவே முடிச்சிட்டாங்களே, இப்ப என் குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி நான் யாரை காட்டுவேன் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த 4 பிணங்களையும் இவங்க அடக்கம் பண்றாங்க. அந்த இடத்துல இந்த கௌதம் வந்து நிக்க ஹீரோயினுக்கு கோவம் வருதுங்க. கௌதம் சட்டையை பிடிச்சி ஏண்டா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பெண்களாக இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு கேட்க முடியாம தவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோபால காமிக்கிறாங்க. இந்த கோபால் தானே அந்த பெரியவருடைய ரைட் ஹேண்டா இருந்திருப்பாரு. அவருக்கு பயங்கர கோவம் வருதுங்க. நம்ம இல்லாத நேரமா பார்த்து பெரியவருக்கு இப்படி நடந்துடுச்சே, நம்ம இருந்தோம்னா அவனுக்கு எல்லாரையும் ஒரு வழி பண்ணிருக்கலாமேன்னு சொல்லி உடஞ்சு போய் கதறி அழுகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்ற மாதிரி அவருக்கும் ஒண்ணும் புரியல. இங்க ஹீரோயின் ஒரே நாள்ல அவங்க வளையலையும் குங்குமத்தையும் அழிக்கிற மாதிரியும், அப்பதான் அங்க கோபால் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க. அப்பதான் அவங்க இந்த காரியத்தை சும்மா விடக்கூடாது, நம்ம இதை வச்சு ஒரு பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானையும் போடுறாங்க. இங்க இந்த பொலிட்டிஷியன்
இருக்காரு பாத்தீங்களா, அவர் நேரா ரவியோடைய வீட்டுக்கு வராரு. ஏண்டா அந்த குடும்பத்தோட கதையை முடிக்கணும்னா மொத்தமா முடிக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி அந்த 4 பேரோட மனைவிகளை மிச்ச வச்ச? இப்ப ஊருக்குள்ள அவங்க மேல பயங்கர சிம்பத்தி வந்துடுச்சு, எலெக்ஷன் வரப்போகுது, அதுல அந்த பெண்கள்ல யாருன்னா ஒருத்தவங்க நின்னுட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி கேட்க, ஐயா பெண்களால என்ன பண்ண முடியும், அவங்களுக்குலாம் அவ்வளவு தைரியம் இல்ல, அவங்களால எதுவும் பண்ண முடியாது, போய் ஜாலியா எலெக்ஷன் இல்ல, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ரவியும் சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் அப்பாவோட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்டயும் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்றத அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதன்படி நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்ல, ஆனா இன்ஸ்பெக்டர் அங்க கம்ப்ளைண்டா எடுக்க மறுக்கிறாருங்க. எங்களுக்கு ஆதாரம் தேவை, நீங்க சுயநலமா எதை வேணா சொல்லிட்டு போயிட முடியாது அப்படின்ற மாதிரி அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஹீரோயினையும் அவர் வெளியே அனுப்புறாரு. அப்பதான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த வாட்ச்மேன் வரதையும் ஹீரோயின் பாக்குறாங்க. அவங்களுக்கும் பயங்கர கோவம் வருது. ஸ்டேஷன்ல வந்தும் அந்த வாட்ச்மேன் நான் தான் சார் இது எல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி சரண்டராக, ஹீரோயினும் யோ நீ எவ்வளவு நல்லவன், விஸ்வாசின்னு நினைச்சுதான் ஐயா உன்னை வீட்லயே வச்சிருந்தோம், எப்படியா எங்களுக்கே துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்தது, ஏயா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவர் சட்டையை பிடிச்சும் ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா வாட்ச்மேன் கிட்ட பதில் இல்ல. இப்ப ஹீரோயினும் அங்க இருந்து போலீஸ்காரங்களால வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க வேண்டாமா, பெங்களூருக்கே நம்ம கிளம்பி போயிடலாம், என் கூட வந்துருமான்னு சொல்ல. ஆனா ஹீரோயின், அப்பா நேத்து வரைக்கும் தோ இன்னைக்கு காலையில வரைக்கும் என் கணவரோட நான் பேசிட்டு இருந்தேன்ப்பா, இந்த இடத்துல அவன் பேசினது, என் கூட சிரிச்சு இருந்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குப்பா, அதுக்குள்ள எப்படிப்பா தூக்கி போட்டு வர முடியும், என்னால முடியலப்பான்ற மாதிரியும் அங்க கதறி அழுக. இங்க வாட்ச்மேனும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டையும், சார் எல்லாத்துக்கும் நான் தான் சார் காரணம், அந்த ரவி சொல்லி தான் சார் நான் அதெல்லாம் பண்ணேன், அந்த ரவி என்னுடைய பொண்ணை தூக்கி வச்சுக்கிட்டான் சார், நீ அந்த பெரியவரையும் அவர் குடும்பத்தையும் இப்படி பண்ணலனா என் பொண்ணை திருப்பி கொடுக்க மாட்டேன்ற மாதிரி என்னை மிரட்டினா சார், அதனால தான் சார் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல. கொஞ்ச நேரத்திலேயே இப்ப அந்த வாட்ச்மேனுடைய பொண்ணும் அந்த இடத்துக்கு வராங்க. அம்மா வந்துட்டியாமா, என்னம்மா சொன்னா அந்த ரவி, காசு கொடுத்தானா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லப்பா அவங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன போக சொல்லிட்டாங்க, காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, ஐயோ அதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி இன்னும் இந்த வாட்ச்மேன் அழுகுறாரு. இப்ப இந்த பெரியவருடைய வீட்டை காமிக்க, அங்க நம்ம ஹீரோயின் அவங்களுடைய 3 அண்ணிகள், சாரி 2 அண்ணி, அவங்க மாமியார், 4 பேரும் உட்காந்து சாப்பிடலான்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க போல. அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் மட்டும் நம்ம ஏன் நம்ம கணவர்களை இப்படி பண்ணவங்களை பழிவாங்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. பெண்கள் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேரும் கேட்க, ஏன் பெண்கள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க, நம்மளா ராணிகள், நம்மளால முடியாதது ஒண்ணு இல்லைன்ற மாதிரி அங்க இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் ராத்திரி அவங்க ரூம்ல இருக்கும் போதோ பக்கத்து ரூம், அதாவது அவங்க அண்ணியோடைய ரூம்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு எட்டி பார்த்தா அந்த பொலிட்டிஷியனோட பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அங்க வந்திருக்காருங்க. அப்பதான் ஹீரோயினுக்கும் தெரியுது அவங்களோட 2வது அண்ணி, அதாவது அந்த வீட்டுடைய 2வது பையனுடைய மனைவிக்கும் அந்த பொலிட்டிஷியனுடைய பையனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு போல, 2 பேரும் காதலிக்கிறாங்க போல. அதையும் அவங்க கண்கூடா பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. ஆனாலும் இப்ப எதுவும் கேட்க முடியாதுல, கடந்து போயிடுறாங்க. இப்ப அந்த பொலிட்டிஷியனோட பையனும் கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அப்படியே பாத்ரூமுக்கு வராங்க. அப்பதான் தன்னுடைய செல்போன்ல இருக்கிற ஒரு வாய்ஸ் மெசேஜையும் அங்க பிளே பண்ண, அது தெரியாம ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிடுது. வாய்ஸ் மெசேஜ்ல அவங்க அப்பாவான அந்த பொலிட்டிஷியன் தான் பேசியிருக்காரு. டே மகனே எங்கடா இருக்க, மறுபடியும் அந்த பெரியவருடைய மருமகளை பார்க்க போயிட்டியா, ஏண்டா உனக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிற காதல்னால என்ன வேணா பண்ணுவியாடா, துப்பாக்கியில உன் கை படக்கூடாது தானே சொன்னேன், எதுக்குடா தேடி போய் அந்த பெரியவருடைய 2வது பையனை போட்ட, சரி அப்பா அது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அதை நினைச்செல்லாம் கவலைப்பட்டு இருக்காதுன்ற மாதிரி சொல்ல. அப்பதான் ஒரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பெரியவருடைய 2வது பையன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் ஒரு ரூமுக்குள்ள இருக்கும் போதோ அங்க போய் இவரு தான் போட்டிருப்பாரு. இப்ப அந்த விஷயமும் வெளியில இருக்கிற அந்த மனைவி கேக்குறாங்க. அவங்களுக்கும் கோவம் வருது. அட பாவி, அப்போ நீயும் இதுல உடந்தையா, ஏயா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி காதலன் சட்டையை பிடிச்சு அவங்க கேட்க, அப்படிதான் பண்ணுவேன், நீ மட்டும் என்ன பெரிய ஒழுங்கா, உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கும் போதே நீ என் கூட வரல, உனக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலா பேசுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்கள பின்னாடி வந்து நம்ம ஹீரோயின் அடிக்க, இப்போ அவங்க ஒரு துப்பாக்கியை எடுத்து அந்த பொலிட்டிஷியனோட பையனோட கதையை ஹீரோயின் முடிக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டதும் அந்த வீட்டுல இருக்கிற மத்த 3 பெண்கள் ஓடி வராங்க. இப்போ அடுத்த நாள் காலையிலயும் அந்த பிணத்தை கொண்டு வந்து ஒரு ஆத்துல இவங்க 4 பேர் சேர்ந்து போட்டுடுறாங்க போல. இப்போ அது கரை ஒதுங்கி அங்க பப்ளிக்கு எல்லாம் தெரிய வருது. அப்பதான் நேத்து ராத்திரி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த காரியம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற 3 பெண்களும் ரொம்ப பயந்துருப்பாங்க. நீ சும்மா சொல்றன்னு பார்த்தா உண்மையாலேயே பழிவாங்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்பாங்க. இப்போ அந்த பொலிட்டிஷியன் பையனுடைய போன் எல்லாம் எடுத்து பார்க்கும் போதோ இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி தானே இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அது இல்லாம பெரியவர் அந்த உசுரோட இருந்த சமயத்துல தான் குடும்பத்தையும் காப்பாத்தி ஊரையும் காப்பாத்திருப்பாரு. இப்ப இது 2மே மிஸ் ஆகிறத ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு கோபாலுடைய ஞாபகம் வருதுங்க. பெரியவருடைய விஸ்வாசி, அவருக்கு கால் பண்ணி
கோபால் மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வீட்டுக்கு வரீங்களான்னு சொல்ல, அப்படி அவரோட உதவியோட தான் அவர் கார்ல வச்சு இந்த பிணத்தை அங்க இருந்து அனுப்பியிருப்பாங்க. அவர் தான் கொண்டு வந்து ஆத்துல போட்டிருப்பாரு. அப்படி ஹீரோயினுக்கு உதவி பண்ணதும் அந்த கோபால் தான். அடுத்த நாள் காலையில அந்த குளத்துல இருந்து அந்த பொலிட்டீஷியன் பையனுடைய பாடியையும் போலீஸ் ரெக்கவர் பண்றாங்க. இப்ப அந்த பையனோட மனைவி இருக்காங்க போல, அவங்க கதறி அழுதுட்டு இருக்க அந்த பொலிட்டீஷியனும் என் பையனை இப்படி பண்ணிட்டாங்களேன்ற மாதிரி கதறி அழுகிறாரு. அவருக்கு முழுக்க முழுக்க இந்த 4 பெண்கள் மீது தாங்க சந்தேகம் இருக்கு. அப்ப அவருக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேற மாட்ட, அதுல இந்த கோபால் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் தெரியுது. இப்ப இந்த விஷயத்த வெளியே சொன்னா இவர் மாட்டிப்பாரு. ஏன்னா இவங்க இப்படி பண்ணதுனாலதான் இவங்க இப்படி பழி வாங்குறாங்க. அப்ப இவங்களும் மாட்டிப்பாங்கல்ல. அதனால பிரஸ் மீடியா கிட்டையும் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு லைட்டா சூதனமா இதை தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயின் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பெரியவரை இப்படி யாரு பண்ணிருப்பான்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்கு இப்ப நீங்க பழி வாங்குறீங்களான்ற மாதிரியும் வீட்டுல வந்து கேள்வி கேட்கிறாரு. நாங்க தான் இப்படி பண்றோம் அப்படின்றதுக்கு ஆதாரம் இருந்தா எடுத்து வைங்க, சும்மா புரளி எல்லாம் பேச வராதீங்கன்னு சொல்லியும் அங்க இருந்து அந்த இன்ஸ்பெக்டரை அனுப்புறாங்க. இங்க ரவியும் இந்த விஷயத்த கேள்விப்பட அவருக்கு பயங்கர கோவம் வருதுங்க. கோபால் வேலை இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதும் இத கோபால் தனியா பண்றானா இல்ல கோபாலுக்கு பின்னாடி வேற யாருன்னா அவனை ஏக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வருது. இன்ஸ்பெக்டர் தன்னுடைய ஸ்டேஷனுக்கு வராருங்க. அங்கிட்டு பார்த்தா அந்த வாட்ச்மேனுடைய பொண்ணு தனிமையில உக்காந்துகிட்டு இருக்க. இப்ப வாட்ச்மேன் செல்லுல தூக்கி வச்சிருப்பாங்க போல. அவங்க பொண்ணை பாக்குறதுக்கும் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மாதிரி பரிதாபமா இருக்குங்க. ஒரு 500 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அந்த பொண்ணு காசை வாங்காம அங்க நடந்து போற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் தன்னுடைய வீட்டுல இருந்து அப்படியே தான் கர்ப்பமா இருக்கிறத நினைச்சு பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ள யாரோ ஒரு வெடிய தூக்கி அடிக்கிறாங்க. என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அதான் அந்த கௌதமுங்க. யாரு? அந்த ரவியோடைய அசிஸ்டன்ட். இப்பதான் கேள்விப்பட்டேன் பொலிட்டீஷியனோட பையனுடைய பிணம் நம்ம ஊர் குளத்துல கிடைச்சிருக்குன்ட்டு. சம்பவத்தை யாரு பண்ணான்னு தெரியல. ஒருவேளை உங்க 4 பேர்ல யாருன்னா ஒருத்தவங்க எங்களை பழி வாங்கணும்னு பண்ணிருந்தா இங்க 4 பேரும் நிம்மதியா இருக்க முடியாது, உங்க கதையும் முடிச்சிடுவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போக, இப்ப இந்த 4 பெண்களும் இன்னும் பயந்து போறாங்க. ஹீரோயின் அப்போ யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம இப்படி அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்மளும் யாருன்னு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி அங்க முடிவு பண்ண. இப்ப இவங்க வீட்டுல ஒரு பேத்தி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, அந்த பேத்தி ஒரு பள்ளியில படிப்பாங்க. ஒரு நாள் அங்க கார்த்திக் அப்படின்ற ஒரு பையனோட அவங்க பாய் ஃப்ரெண்டுங்க, அவனோட அப்படியே ஜாலியா வீட்டுக்கு பேசிக்கிட்டு அப்படியே நடந்து வர, அப்ப அந்த கார்த்திகையும் அந்த பேத்தியையும் கார்ல வந்து சில மர்ம நபர்கள் கடத்திட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அந்த காருக்குள்ள காமிக்க, அப்பதான் அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின்கள் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிளான்னு தெரிய வருது. என்னடா இது, சொந்த பொண்ணையே எதுக்கு கடத்துறாங்கன்னு பார்த்தா ஆக்சுவலி ஸ்கெட்ச் அந்த பொண்ணுக்கு இல்லைங்க, தன்னுடைய பொண்ணை வச்சு அந்த பையனான கார்த்திக்க அவங்க பிடிச்சிருப்பாங்க. சரி, எதுக்கு அந்த கார்த்திகை பிடிக்கணும், அவனை பிடிச்சி என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வேற யாரும் இல்லைங்க, இந்த பெரியவரை போட்டு தள்ளாரே அந்த ரவி. அந்த ரவியோடைய ஒரே பேரன் தான் அந்த கார்த்திக். ரவிக்கு சொல்லிக்கிற அளவுக்கு குடும்பம் இல்ல, தான் பேரனை தான் உசுறு அப்படின்ற மாதிரி நினைச்சு வளர்க்கறாரு. இப்ப அப்படிப்பட்டவரையே தூக்குனதுனால இந்த ரவி நிலகுலைஞ்சு போறாரு. முதல்ல தான் பேரனை தூக்குனது யாருன்னே அவருக்கு தெரியலீங்க. தான் கூடவே இருக்கிற அந்த பொலிட்டீஷியன் அவர் முதல்ல சந்தேகப்படுறாரு. இப்படி ஹீரோயின் பண்ண காரியத்தினால அந்த 2 பேருக்கு நடுவுல சண்டை ஏற்படுதுங்க. இப்ப அந்த கார்த்திகையும் காமிக்க, கார்த்திக் ரொம்ப பயந்து போயிருக்கான். அப்பதான் அந்த பேத்தி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அந்த பையன்கிட்ட தயவு செஞ்சு பயப்படாத, எங்க அம்மா என்னோட சித்தி இது மாதிரிலாம் பண்றது ஒரு நல்லதுக்கு தான், கண்டிப்பா அவங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் தான் உன் கூட இருக்கல, தைரியமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது போக நம்ம ஹீரோயின் அந்த ஊருக்குள்ள நடக்கிற நிறைய தவறுகளையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நிறைய பெண்கள் எல்லாம் கடத்துறாங்க பாத்தீங்களா, அதையெல்லாம் அந்த பெரியவர் மாதிரியே காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஜெயில சரண்டர் ஆன அந்த வாட்ச்மேன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அவர் வாழ்க்கையே முடிச்சுக்கிற மாதிரி காமிக்க, இங்க நம்ம ஹீரோயின் இந்த கோபாலோட சேர்ந்து இப்ப இந்த ரவி ஒரு பெண்கள் குரூப்பை கடத்தி அவங்க ஆட்களோட எங்கேயோ கொண்டு போறாரு போல, அதையும் மடக்கி பிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் காப்பாத்துறாங்க. அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்ப அந்த ரவியோடைய ஆட்கள் எல்லாரையுமே இந்த கோபால் புடிச்சு வச்சுக்கிறாரு. இங்க அந்த பையன் கார்த்திக் இருக்கான் பாத்தீங்களா, அவனையும் கொண்டு வந்து ஒரு சின்ன இடத்துல போட்டு அடைக்க, அடுத்த நாள் காலையில அந்த கார்த்திக் பையனை பாக்குறதுக்கு ஹீரோயின் வராங்க. ஆனா அவங்க வரத்துக்குள்ள அந்த இடத்த விட்டும் கார்த்திக் தப்பிக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. கார்த்திக் மட்டும் இப்ப தப்பிச்சு போனானா நம்ம அந்த ரவியை மிரட்டி அவனோட பிசினஸை எடுத்துக்கிறது, அந்த பெண்களை காப்பாத்தினது எல்லாமே வீணாயிடும், அவன் மறுபடியும் பவருக்கு வந்துருவான், அவனை மிரட்ட நம்மளுக்கு வழி இல்ல, உடனே அந்த கார்த்திகை துரத்தி பிடிங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கோபால் இந்த ரவியோட ஆட்கள் எல்லாம் அடிச்சு போட்டு ஒரு லாரியில வச்சிருப்பாருங்க. அதுல ஒருத்தன் தன்னுடைய முதலாளி அந்த ரவி, அந்த ரவுடி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு கால் பண்ணியும்
இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த கோபால் தான். அந்த கோபால் இந்த ஹீரோயின் பேச்சை கேட்டுட்டு தான் இதெல்லாம் பண்றான். இதுக்கு மூல காரணம் அந்த 4 விதவை பெண்கள் தான். அவங்க தான் உங்களுடைய பேரனையும் கடத்தி வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல இந்த ரவிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. உடனே தன்னுடைய ஆளு கௌதம அனுப்பியும் எப்படின்னா தான் பேரனை அவங்க கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வா அப்படின்ற மாதிரியும் அங்க அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அந்த வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற அந்த கிராமத்துல ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் கார்த்திக்கை தேடி அலைகிறாங்க. அப்பதான் கார்த்திக் அங்க ஒரு இடத்துல நடந்து போறத பாக்குறாங்க. இப்போ அங்க தன்னுடைய 2வது அண்ணிய காரை எடுத்துட்டு வர சொல்ல அப்படி கார்த்திக் அசந்த நேரமா பார்த்து லவக்கென்று அவனை பிடிச்சி அந்த கார்ல போட்டுக்கிட்டோம் அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த வாட்ச்மேனுடைய பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இப்ப இந்த பெரியவருடைய வீட்டுக்கு வர அப்படி பெரியவருடைய மனைவி கிட்ட வந்தோம் எனக்கு ரொம்ப பசிக்குது எதனா சாப்பிட கொடுக்குறீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. பெரியவர் மனைவிக்கு இந்த பொண்ணோட அப்பா அந்த வாட்ச்மேனால தானே நம்ம கணவர் போனாரு அப்படின்ற ஒரு கோபம் இருந்தாலும் அவங்க கணவருக்குள்ள இருக்கிற அந்த நல்ல குணம் இன்னுமா அவங்களுக்கு இருக்கோங்க. சோ பெருசா அதை பத்தி யோசிக்காம இந்த பொண்ணுக்கு சாப்பாடு போட்டோம் அங்க அனுப்புறாங்க. ஹீரோயின் அவங்க பிடிச்ச அந்த கார்த்திக் பையனோட இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல இந்த ஆர்யா வந்து உக்காந்துட்டு இருக்காரு. யாரு? இந்த ரவி கிட்ட இந்த பெண்கள் எல்லாம் வாங்குறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, அந்த நேரடி டீலர். அந்த ஆர்யா ஹீரோயினை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு அங்க வந்து உக்காந்துகிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினும் அந்த ஆர்யா கிட்ட மாட்டிக்கிறாங்க. நீதான் எனக்கு வர வேண்டிய அந்த பெண்கள் எல்லாரையுமே மடக்கி காப்பாத்தினதா, உன்னால எனக்கு எவ்வளவு நஷ்டமாச்சு தெரியுமான்ற மாதிரியும் சொல்லிட்டு அங்க இந்த ரவிக்கு கால் பண்ணியும் உன்னுடைய பேரை கார்த்திக் இங்க தான் இருக்கா நான் பாத்துட்டேன், இந்த இடத்துக்கு உடனே உன் ஆளுகளை அனுப்பி வை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. ஹீரோயினும் இது வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாயிடுமோ அப்படின்ற மாதிரி பயப்பட அப்பதான் அந்த இடத்துல இந்த ஆர்யா கிட்ட அவங்க ஒரு டீல் பேசுறாங்க. ரவியோட ஆட்கள் இங்க வந்துடலாம், நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன போட்டு தள்ளலாம், அப்படி என்ன போட்டாலும் என்னுடைய ஆட்கள் அதாவது கோபால் அப்படின்ற அந்த பெரியவருடைய விசுவாசி இன்னும் வெளியே தான் நடமாடிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல், அவர் நினைச்சா இந்த மாதிரி நீ தொழில் பண்ணாம கெடுத்துக்கிட்டே இருக்க முடியும், அதனால நீ பல கோடி நஷ்டம் அடைவ. இப்ப என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்து, ரவி ஆட்கள் கிட்ட என்ன மாட்டி விடாத, கண்டிப்பா உன்னுடைய நஷ்டத்தை எல்லாமே நான் ஈடுகட்டுறேன், உனக்கு தேவையான பெண்களை நானே சப்ளை பண்றேன், நம்ம 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலான்ற மாதிரியும் அவங்க பேசுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு கௌதம் இருக்காரு பாத்தீங்களா, ரவியோடைய அடியாளு. அவர் அந்த இடத்துக்கு வர இப்போ அந்த கௌதம நம்ம ஹீரோயின் இப்ப கூட இந்த ஆர்யா 2 பேருமே சேர்ந்து மிரட்டி அங்க இருந்து அனுப்புறாங்க. கௌதமும் அந்த பையனை பார்த்துட்டு கூட்டிட்டு போக முடியலையேன்ற ஒரு வெறுப்போட போயிட்டு இருக்கும் போது தான் வழியில அந்த பேத்தி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மூத்த மருமகளுடைய பொண்ணு, அவங்களை இந்த கௌதம் பாக்குறாரு. இவளை வச்சு எப்படின்னா அந்த பையனை வாங்கிட வேண்டியதான்னு சொல்லி அங்க ஒரு அங்கிளை அட்டாக் பண்ணிட்டு அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போறாரு. இப்போ ஒரு அங்கிளை நான் அட்டாக் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அந்த அங்கிள் யாருன்னா இந்த பெரியவருடைய அடியால் கோபாலுடைய மாமாங்க. கோபாலுக்கு அவர் உலகமே அவங்க மாமா தான். தான் மாமாவே இப்போ காயப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத பார்த்து கோபால் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீங்க ரெஸ்ட் எடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க கோபால் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினும் அங்க கோபால் மேல அப்படியே கை வச்சு கொஞ்சம் சாந்தமடைய வைக்கிறாங்க. இப்ப அந்த வீட்டுடைய மூத்த மருமகளும் ரொம்ப பயங்கரமா அழுகுறாங்க. அவ்வளவுதான், எல்லாம் போச்சு, இப்ப என் பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, என் கணவர் மாதிரி அவளுக்கும் ஏதோ ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் என் பொண்ணையும் இழக்க போறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க அழுதுகிட்டு இருக்க பக்கத்துல இருக்கிற அவங்க மாமியாரும் இன்னொரு மருமகளும் அங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கும் வேற ஆப்ஷன் இல்லைங்க. அவங்களும் அந்த ரவிக்கு கால் பண்ணி நீ அந்த பொண்ணை கொண்டு வா, நான் உன்னுடைய பேரனை கொண்டு வரேன், இது எல்லாத்தையும் முடிச்சுப்போம் போதும் அப்படின்ற மாதிரியும் அவங்க முடிவுக்கு கொண்டு வர. ஆனா அது எதுவுமே இந்த பெரியவருடைய அடியால் அந்த கோபாலுக்கு பிடிக்கலைங்க. கோபாலோட அசிஸ்டன்ட்டும் அண்ணே நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, பெரியவருக்கு கீழே இருந்துட்டு இப்போ அவங்க வீட்டு மருமகளுக்கு ஹெல்ப் பண்றதுலாம் ரொம்ப கேவலமா இருக்கு, நீங்க யாரு, உங்க பவர் என்ன அப்படின்றத நீங்க நிரூபிச்சாகணும் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்ல அப்படி அந்த சம்பவ நாள் வருதுங்க. இந்த ரவியும் இந்த கௌதம விட்டு அந்த பேத்திய கொண்டு வர இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின்களும் அவங்க வச்சிருக்கிற இந்த கார்த்திக் அப்படின்ற பையனை கொண்டு வராங்க. 2 பேரும் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்பதான் நடுவுல பூந்து இந்த கோபால் வேலையை காட்டுறாரு. அங்க ஹீரோயின் அவங்களோட அண்ணி அவங்க மாமியார்னு சொல்லி எல்லாரையும் அந்த காரை விட்டு கீழே இறக்கி விட்டுட்டோம். இது வரைக்கும் நான் அந்த பெரியவருக்கு வேலை செஞ்சேன், இதுக்கப்புறம் எனக்கு நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் சோ இந்த லேடிஸுக்கெல்லாம் நான் வேலை பார்க்க மாட்டேன். யோ ரவி, இதுக்கப்புறம் பேரன் ஏன் கண்ட்ரோல், நீ என்ன டீல்னாலும் என்கிட்ட நேரடியா பேசிக்கோ, அப்புறம் இந்த 4 பெண்களை நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின்கள் 4 பேரையுமே அங்க கீழே இறக்கி விட்டுட்டு இந்த கோபால் அங்க இருந்து கிளம்ப இப்ப ஹீரோயின்கள் 4 பேருக்குமே
இது ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்குங்க. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கும் புரியல. இப்ப அந்த ரவியோடைய ஆட்களும் நம்ம ஹீரோயின்கள் 4 பேரோட கதையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா எதுக்குன்னா இவங்க யூஸ் ஆவாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஃபேக்டரியிலையும் நம்ம ஹீரோயின்கள் 4 பேரையுமே கட்டி வைக்க இப்ப கூட அந்த மூத்த மருமகளுடைய பொண்ணு அந்த பேத்தியையும் கட்டி வைக்கிறாங்க. இப்போ கோபாலும் நேரடியாவே 5 கோடி ரூபாய் வேணும் அப்படின்ற மாதிரியும் அந்த ரவி கிட்ட ஒரு டீல போட அப்படி அந்த 5 கோடி ரூபாய் ரவி கொடுக்கறதாவும் சம்மதிக்க இப்ப அந்த ரவியோடைய பேரனான கார்த்திக்க ஒப்படைக்கவும் அதே ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு வராரு. இப்ப அந்த இடத்துல அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இந்த ரவியோட ஆளு தானே. இப்ப இவங்க எல்லாரும் இருக்க அந்த பொலிட்டீஷியன் இருக்க இப்ப அந்த காசும் கோபால் கிட்ட வர கார்த்திகையும் அந்த ரவி கிட்டயே ஒப்படைக்கிறாங்க. ஆனா அங்க அந்த ரவி கோபால சாதாரணமா போக விடாம தன்னுடைய அடியாட்களை அனுப்பி கோபாலோட கதையை முடிக்க சொல்றான். ஆனா திடீர்னு அந்த ரவியோட அடியாட்கள் ரவி பக்கமே திரும்புறாங்க. அங்கதாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இப்படி இந்த கோபால் மாறினது எல்லாமே ஹீரோயினோட பிளான் தாங்க. நம்ம ஹீரோயின் இந்த ரவிய துரோகத்தால மட்டும்தான் நம்ம அழிக்க முடியும், அவனோட நேரடியால மோத முடியாது அப்படின்னு ஒரு பெரிய கோட்டை போட்டுட்டு இந்த கோடை தொடாமையே இதை எப்படி சின்னதாக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது எப்படி முடியும்ன்ற மாதிரி கோபால் கேட்க அப்பதான் அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடை போடுறாங்க. அது மூலியமா அந்த கோடு சின்னதாயிடுது. ஸோ இதுதான் நம்ம அந்த ரவிக்கும் பண்ணணுன்ற மாதிரி இந்த பிளானுக்குள்ள வந்து இப்போ ரவியோட அடியாட்களை நம்ம விலைக்கு வாங்கணும்னா காசு தேவைப்படுது. அப்படி ரவி கிட்ட கோடிக்கணக்கில் ஒரு டீலை போடுவோம், அந்த காசை அவங்க அடியாளுக்கு கொடுத்து அவங்கள வாங்கியே ரவியோட கதையை முடிப்போன்ற மாதிரியும் இப்ப அந்த அடியாட்களை இவங்க வாங்குறாங்க. சோ அது வரைக்கும் ரவியோட கஸ்டடியில இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்கள் 4 பேரும் அங்க நடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த ரவிய அவங்க அடியாட்களை வச்சு சரௌண்ட் பண்ண இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் இருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவரும் இப்போ நம்ம ஹீரோயின் பக்கம் தாங்க வந்து நிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் உண்மையிலே நல்லவர் தாங்க. அந்த வாட்ச்மேன் சொல்றப்பவே அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா பவருக்கு கீழே தானே அவர் வேலை பார்க்கணும். அந்த பொலிட்டீஷியனுக்கும் ரவிக்கும் பயந்துகிட்டு அதை வெளியே கொண்டு வராம தவிச்சிருப்பாரு. எப்போ வாட்ச்மேனோட பொண்ணு கிட்ட அவரு உட்காந்து பேசியிருப்பாரோ அப்பவே அவர் மனசு மாறி இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயினை வந்து பார்த்து உங்களுக்கு என்ன உதவி பண்ணுன்ற மாதிரி கேட்க, சந்தர்ப்பம் வர வரைக்கும் நீங்க ரவியோட ஆளு மாதிரியே காமிச்சுக்கோங்க, நான் சொல்றப்போ என் பக்கம் வாங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த சந்தர்ப்பத்துல இப்ப இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோயின் பக்கம் வர இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ரவியோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா ரவியோ அவ்வளவு சீக்கிரமாலாம் என் கதையை முடிச்சிட முடியாது, இப்ப கூட அந்த கன்சைன்மெண்ட்டுக்கு என்னுடைய ஆட்கள் தான் போயிருக்காங்க, நிறைய பெண்களை கடத்திட்டு போயிருக்காங்க, நான் நினைச்சா அந்த பெண்கள் எல்லாம் எதனா பண்ணிடுவேன்னு சொல்ல. ஆனா அப்பதான் இன்ஸ்பெக்டர் அங்க போயிருக்க பெண்கள்லாம் கடத்தின பெண்கள் இல்ல, அவங்களெல்லாம் எப்பயோ நாங்க மீட்டுட்டோம், போயிருக்கிறது மப்டியில நம்ம ஊரு சிங்க பெண்கள், அதாவது மகளிர் போலீஸ் தான் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல. இப்ப அந்த மகளிர் போலீஸை காமிக்கிறாங்க. அவங்க அந்த வண்டியில இருந்து வெளியே வந்து அந்த ஆரியாவையும் அவங்க கும்பலையும் போட்டு தள்ளுற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க ரவியையும் அந்த பொலிட்டீஷியனையும் இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து கதையை முடிக்க அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயின் அந்த கௌதம் கிட்டேயும் வந்து இந்த கௌதம் எப்படி தான் கண்ணு முன்னாடியே அவங்க கணவரை போட்டு தள்ளிருப்பாங்களோ அதே மாதிரி கௌதமையும் அவங்க போட்டு தள்ளுறாங்க. அப்படி இவங்க செம்மையா அவங்களுடைய ரிவெஞ்சையும் எடுக்கிறாங்க. இதுல தப்பிச்சது அந்த ரவியுடைய பேரனான கார்த்திக் மட்டும்தாங்க. அவன் பாவம் சின்ன பையனை அனுப்பியிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த பெண்கள் 4 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு இந்த எல்லாத்தையுமே சாதிச்சிருப்பாங்க. இப்போ இந்த பெரியவருடைய இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வர மாதிரியும் இப்போ அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குற மாதிரியும் அப்படி அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வர மாதிரி அங்கே காமிக்கிறாங்க. அது செகண்ட் சீசன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சீசனை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான வித்தியாசமான படங்கள் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.